ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்த ஆசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களுடைய உள்ளத்தால் உயர்வோம், டைவ் டீப் அண்ட் சோர் ஹை என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பற்றுதல் என்பதாகும். பற்றுதல் என்பது நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு செயல் என்று கூறலாம். அதை நம்முடைய பூஜ்ய சுவாமிஜி மிக அழகாக தெளிவாக அந்த பற்றுதலை நம்ம எப்படி லைஃப்பில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த உரையாடலில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நீண்ட பதிவு தான், ஆனாலும் நம் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாத பதிவாக கருதி உங்களுக்கு கொடுக்குறோம். நம்முடைய குருமாருடைய அருளால் இதை நம்மளால் எந்த அளவுக்கு மாற்றிக்க முடியும்னு முயற்சி பண்ணலாம். இப்போது தலைப்புக்குள்ளே போகலாம். பற்றுதல், அட்டாச்மெண்ட். ராமு: பற்றுதல் அவர்களே, நீங்கள் ஒரு பெரிய நடிகர். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. நீங்கள் ஒருவரே பல வேடங்களில் நடிக்கிறீர்கள். இப்போது ஒரு வேடத்திலும் பின்னர் இன்னொரு வேடத்திலும் என்று மாறி மாறி நடிக்கிறீர்கள். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், நீங்களேதான் அன்பு, பற்றுதல், பாசம் போன்ற எல்லா வேடங்களையும் போடுகிறீர்கள் என்கிற சந்தேகம் யாருக்கும் வருவதில்லை. பற்றுதல்: உண்மையில் நான் எந்த வேடத்திலும் நடிப்பதே கிடையாது. நீ கூறிய இந்த 3 விதமான வேடங்கள் எல்லாமே உன்னுடைய மாறும் மனநிலைக்கு ஏற்றாற்போல் நிகழ்கின்றன. ராமு: எங்களிடம் வந்து எங்களை கட்டுப்படுத்தினாலும் கூட பரவாயில்லை. ஆனால் நீங்கள் இவ்வாறு மறுப்பது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. ஒரு கட்டத்தில் யாருமே உங்களை வரவேற்பதில்லை. ஆமாம், யாரும் அறியாமலேயே எல்லோரிடத்திலும் நீங்கள் இருக்கிறீர்கள். பற்றுதல்: நான் எங்கும் தொல்லைகளை ஏற்படுத்துவது இல்லை. ஆனால் படைப்பு செயலுக்கு நானே தலைமை வகிக்கிறேன் என கூறிக்கொள்வதில் பெருமையடைகிறேன். நான் இல்லாவிட்டால் உலகமே வீழ்ந்துவிடும். ராமு: என்ன ஒரு அர்த்தமற்ற பேச்சு! நீங்கள் என்ன அவ்வளவு சக்தி உள்ளவரா? பற்றுதல்: ஆம், நான் சாதாரணமாக சொல்கிறேன் என்று நினைக்காதே, இதுவே உண்மை. ராமு: உங்களுடைய இந்த பெருமையான பேச்சில் எனக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை. நீங்கள் சொல்வதை நிரூபிக்க முடியுமா? பற்றுதல்: முதலில் நான் நேசம், அன்பு போன்ற பலவிதமான பெயர்களால் அழைக்கப்படுகிறேன். உதாரணமாக, ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என வைத்துக்கொள்வோம். அந்த குழந்தையிடம் அதன் அன்னை அன்பு காட்டி கவனித்து கொள்ளாவிட்டால் என்னவாகும்? அதேபோல் ஒரு பசு கன்றினை ஈன்றுள்ளது. அது தான் ஈன்ற கன்றிடம் அன்பு காட்டாமல் இருந்தால் அந்த கன்று உயிர் பிழைக்குமா? ஆகவே நான் இருப்பதால்தான் குடும்பங்கள் ஒற்றுமையாக இணைந்து வாழ முடிகிறது. குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரிடத்திலும் நான் இருக்கிறேன். நான் இல்லாவிட்டால் குடும்பம் சுக்குநூறாகிவிடும். ராமு: குடும்பத்தில் உள்ள போது நாங்கள் உங்களை குற்றம் கூறவில்லை. அங்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் சில காலத்திற்குத்தான். அதுவே பின்னர் ஒரு தலையாக மாறுகிறது. இந்த நிலையில்தான் தங்களை பற்றுதல் என்று அழைக்கிறோம். இது எங்களை சிறிய வட்டத்தில் பிணைத்து எங்களது பார்வையை ஒரு எல்லைக்குள் உட்படுத்துகிறது. பற்றுதல்: இப்பொழுது உன்னுடைய வினாக்களுக்கான பதில்களை என் நண்பர் மகேஷ் என்பவரிடம் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னை பற்றி மற்றவர்களை காட்டிலும் அவருக்கு நன்றாக தெரியும். அவரது அறிவினை நீ நம்பலாம். மகேஷ்: ஹலோ ராமு, என்ன உதவி வேண்டும்? ராமு மகேஷிடம்: நான் பற்றுதல் என்பவரை பற்றி மிகவும் பாராட்டுகிறேன். ஏனெனில் அன்பு, ஆசை, பாசம் முதலிய 3 வேடங்களில் அவர் மிக நன்றாக நடிக்கிறார். அந்த வகையில் அவர் ஆச்சரியமானவர்தானே? மகேஷ்: என் இனிய நண்பனே, அவர் மிகவும் ஆச்சரியமானவர்தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மனநிலைக்கு ஏற்றவாறுதான் அவர் உன்னிடம் அன்பு, பற்று, பாசம் என்னும் வேடங்களில் இயங்க முடியும். ராமு: தயவு செய்து அன்பு, ஆசை, பாசம் முதலியவற்றை பற்றி சற்று கூறுங்களேன். மகேஷ்: கீழ்நிலையில் இம்மூன்றும் ஒரு நிலையைத்தான் குறிக்கிறது. உதாரணத்துக்கு நீ கூறியதையே எடுத்துக்கொள்வோம்.
உன்னுடைய இந்த இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், இணைப்பிரியா தோழர்கள் போன்றவரிடம்தான் நீ அதிகமாக அன்பு காட்டுகிறாய். மற்றவர்களை காட்டிலும் இவர்களுக்குத்தான் முடிந்த அளவு நன்மைகளை செய்கிறாய். அவர்களுக்காக நீ கடினமாக உழைத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதித்து பிச்சை எடுத்தாவது எவ்வளவு வேண்டுமானாலும் அவர்களுக்கு செலவு செய்து, உன்னுடைய ஊதியம் போதவில்லை என்றால் கடன் வாங்கியாவது அல்லது திருடியாவது செலவு செய்ய தயாராக இருக்கிறாய். இத்தனையும் செய்தும் கூட உனக்கு திருப்தி ஏற்படாது. மாறாக சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் மீது இரக்கம் ஏற்படும். அவர்கள் பெரும் தவறுகளை இழைத்திருந்தாலும் அவர்களிடம் குற்றம் காண முடியாதவாறு உன்னுடைய பார்வை மறைக்கப்படுகிறது. அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பாய். ராமு: அதில் என்ன தவறு? மகேஷ்: ஒரு தவறும் இல்லை. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் மட்டும் இருக்கிறது. இதுதான் சுயநலம். இதனை பாசம் என்றும் கூறலாம். இதுதான் பற்றுதலை உண்டாக்குகிறது. ராமு: ஏன் அதனை சுயநலம் என்று கூறுகிறீர்கள்? மகேஷ்: சாதாரணமாக உன்னுடைய உடல், அதை சார்ந்த சொந்தம் மற்றும் நண்பர்கள் ஆகியோரிடம் நீ அன்பு காட்டுவாய். ஆனால் ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படும்போது, ஒருவருக்காக வேண்டி அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும்போது யாரை முதலில் நீ கைவிடுவாய்? முதலில் உன் நண்பர்களை கைவிடுவாய். பிறகு நெருங்கிய உறவினர்களை கைவிடுவாய். மிகவும் நெருங்கிய உறவினர்களை கைவிடுவாய். பிறகு இவ்வளவு காலம் பாதுகாத்த மிக மிக நெருக்கமான உறவுகளான பிள்ளைகள் மற்றும் வாழ்க்கை துணைவர் போன்றவர்களையும் இறுதியாக கைவிடுவாய். முன்பு நீ மிகுந்த அன்புடன் நேசித்த அனைவரும் உன்னால் ஒவ்வொருவராக கைவிடப்பட்டாலும் கடைசியில் நீ மட்டுமாவது காப்பாற்றப்பட்டாய் என்றுதானே நீ திருப்தி அடைவாய். ராமு: இந்த மாதிரி குறுகிய நோக்கத்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? மகேஷ்: மேலும் மேலும் பற்றுதல், பொருட்களை தனதாக்கிக் கொள்ளும் உணர்வு, மரணத்தால் பொருட்களை பிரிந்து செல்வதால் ஏற்படும் துக்கம் போன்றவை. ராமு: துக்கத்தை எவ்வாறு தவிர்ப்பது? மகேஷ்: உன்னுடைய குடும்பம் அல்லது சொத்துக்கள் மூலம் பெற்றவை எதுவாக இருந்தாலும் அனைத்தும் இறைவனால் கொடுக்கப்பட்டது என்றும் அவைகளை ஒரு அறங்காவலர் பாதுகாப்பது போல நீ வைத்திருக்க வேண்டும் என்றும் முதலில் உன் மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அவற்றை பிரிய நேரம் வரும்போது நீ மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்க வேண்டும். உடலை மட்டும் நேசிக்காமல் அனைவரிடமும் இருக்கும் தெய்வத்தன்மையை நேசிக்க பழக வேண்டும். உடல் அழியக்கூடும், ஆனால் தெய்வீகத்தன்மை என்றும் அழியாதது, எங்கும் உள்ளது. எனவே அதற்கு வருவதும் போவதும் இறப்பும் கிடையாது. ராமு: நாம் யாரையாவது நினைக்கும்போது அவர்களது உருவத்தை நம் மனதில் கொண்டு வந்தால்தான் அவ்வாறு நினைக்க முடிகிறது. அது ஏன்? மகேஷ்: ஆம், நீ யாரையேனும் நினைக்கும்போது அவர்களது உருவம்தான் முதலில் உன் மனதில் தோன்றும். ஆனால் அந்த உருவத்தை எந்த சக்தி அல்லது உயிர் உள்ளிருந்து இயக்குகிறதோ அதை நினைத்து அந்த தெய்வீக சக்திக்குத்தான் அதிக முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும். இது மின் விசிறி, மின் அடுப்பு, சூடாக்கும் கருவி போன்ற மின் சாதனங்களை மட்டும் காண்பதை போன்றது. மின்சாரத்தை அணைத்துவிட்டால் இந்த மின் சாதனங்களில் எவ்வித பயனும் இல்லை என்று உனக்கு நன்றாக தெரியும். ராமு: நாம் பிறக்கும்போது நம்முடன் எதையும் கொண்டு வரவில்லை. குடும்பமும் சொத்துக்களும் நம் வாழ்நாளில்தான் பெறப்பட்டவை என்று தெரிந்திருந்தும் கூட அவைகள் யாவும் நம்முடையது என ஏன் எண்ணுகிறோம்? மகேஷ்: அதுதான் இறைவனின் மாய சக்தி. யாராவது உனக்கு ஏதேனும் ஒன்றை கொடுத்தால், அது உனக்கு மிகவும் பிடித்திருந்தால் அதன் மீதுள்ள பற்றுதல் மெல்ல மெல்ல அதிகமாகும். இது நண்பர்கள், பொருட்கள், சொத்துக்கள் ஆகியவற்றுக்கும் பொருந்தும். ராமு: பொருட்களை பொறுத்தவரை அது சரிதான். ஆனால் மக்களை எப்படி நம்முடையவர்கள் என்று எடுத்துக்கொள்வது? மகேஷ்: ஒருவர் தனது அன்றாட வாழ்வில் பலரை சந்திக்கலாம். அவர்களில் நம் கவனத்தை ஈர்க்கும் ஒரு சிலரை தவிர மற்றவரை வெகு விரைவில் மறந்து விடுகிறோம். ஒரு சிலரை நீ அடிக்கடி சந்திப்பதால் அவர்களில் ஒருவர் உனக்கு பழக்கமாகிறார். பின்னர் நீங்கள் இருவரும் அடிக்கடி சந்திக்க விரும்புகிறீர்கள். பேசுவதற்கு விஷயங்கள் ஏதேனும் இல்லை என்றாலும் பல மணி நேரம் ஏதாவது பேசிக்கொண்டிருக்க விரும்புகிறீர்கள். கடைசியில் நீங்கள் இருவரும் மற்ற எண்ணங்களிலிருந்து விடுபட்டு எப்போதும் ஒருவரை ஒருவர் எந்நேரமும் நினைத்து கொண்டு மிகவும் நெருக்கமாகிறீர்கள். பிறகு இருவரும்
ஒருவர் மயங்கி பித்து பிடித்தது போலாகி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் இருவரும் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக பிரிய நேரிடும்போது மிகுந்த துன்பத்தை அடைவீர்கள். ராமு: இவ்வாறான பிரிவினால் ஏற்படும் துக்கத்தை எப்படி தவிர்ப்பது? மகேஷ்: இதற்கு சிறந்த வழி என்னவென்றால் யாரிடமும் மிக நெருக்கமாக பழகுவதை தவிர்க்க வேண்டும். ராமு: வேறேதேனும் மாற்று வழி உண்டா? மகேஷ்: ஆம், இருவரும் மற்றவருள் இருக்கும் தெய்வீக தன்மையை காண வேண்டும். அந்த தெய்வீக தன்மையிடம் மட்டும்தான் அன்பு செலுத்த வேண்டுமே அன்றி அவரின் உடல் மீது அல்ல. அவ்வாறு இருந்தால் நெருக்கமான உறவு ஏற்பட வாய்ப்பில்லை. ஒருவர் இறந்தாலும் அல்லது வெகு தொலைவில் சென்றுவிட்டாலும் அதனால் பிரிவு உணர்வு இருக்காது. ராமு: இருவரிடையே ஏற்படும் நெருக்கமான உறவை பற்றி கூறினீர்கள். ஒரு பெரிய கூட்டமைப்பு, நிறுவனங்கள் போன்றவற்றில் ஏற்படும் பற்றுதல்களை எவ்வாறு தவிர்ப்பது? மகேஷ்: நீ உன்னுடைய மனதை ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு நிலையில் வைக்க வேண்டும். அந்த நிலையில்தான் அனைத்து படைப்புகளும் நாம ரூபங்களில் வேறுபட்டு இருந்தாலும் அந்த ஒன்றேயான எங்கும் நிறைந்த பரம்பொருளிடம் நிலைத்துள்ளது என்றும், படைக்கப்பட்ட அனைத்தும் அந்த பரம்பொருளின் பிரபஞ்ச உடலில் இருக்கும் அங்கங்களே என்றும், ஆகவே நாம் அனைவரும் ஒன்று என்பதும் விளங்கும். இவ்வித கண்ணோட்டம் மனிதர்கள், குழுக்கள் மற்றும் உலகத்தில் ஏற்படும் நிகழ்வுகள் போன்றவற்றின் மீது ஏற்படும் பற்றுதல்களிலிருந்து நம்மை விடுவிக்கும். ராமு: உருவத்தை காணும் தருணத்தில் அந்த பரம்பொருளை மறக்கிறோம். அதாவது உருவங்கள் நம்மிடமிருந்து அந்த பரம்பொருளை தடுக்கிறது, அப்படித்தானே? மகேஷ்: ஒவ்வொரு சாதகரின் மனக்குறையும் இதுதான். ஆனால் அந்த மெய்ப்பொருளில் நாம் நிலைத்துவிட்டால் எந்த உருவமும் எவ்வளவு மயக்கினாலும் நம் கண்களை அது மறைக்காது. இன்று நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் அதை நம்ம எப்படி கடந்து செல்லணும் பற்றுதல் இருந்து அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட தொடர்ச்சியாக அடுத்த வாரம் ராமு சாதகர்களுக்கென்று சிறப்பு விதிகள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை தொடர்ந்து அடுத்த வார பதிவில் காணலாம். இன்று நாம் கற்றுக்கொண்ட அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய கருத்துக்களை பப்பாவின் அருளையும், பூஜ்ய மாதாஜியின் அருளையும், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.